நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த புருவங்கள் அழகாக இருக்கிறதுக்கு வில் மாதிரி. இப்போ நம்ம என்ன தான் புருவத்தை ட்ரிம் பண்ணிக்கிறோம், அழகு பண்ணிக்கிறோம் அப்படின்னாலுமே இந்த புருவம் வந்து ஒரு ஃப்ளாட்டாக தொங்கி போன மாதிரி இல்லாமல் ஒரு வில்லு மாதிரி இருக்கிறது வந்து அழகு இல்லையா? இப்போ அது எப்படி வந்து நேச்சுரலாக பண்ணுறது அப்படின்றது ஒன்று. அப்புறம் இந்த நெற்றியில் உள்ள சுருக்கங்கள் அது போகிறதுக்கும், இந்த இடத்துல வந்து இந்த ஒரு கோடு மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு நாளாக நாளாக இந்த இடம் இப்படி தொங்கி இதுக்கப்புறம் வந்து இந்த கோடு வந்து அதிகமாகும் போது இதெல்லாம் தான் இந்த வயசான தோற்றத்துக்கான இது. இந்த 3 விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்பிளான மசாஜில் இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது. இது வந்து ஜாப்பனீஸு, தாய் இந்த மாதிரி நாட்டில் வந்து நிறைய பெண்கள் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பியூட்டி பார்லர், மசாஜ் சென்டரில் இது பண்ணுறாங்க. இப்போது எப்படி பண்ணலாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன பண்ணணுன்றதுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த புருவம் இருக்கு இல்லையா, இந்த புருவத்துக்கு கீழே வந்து இந்த விரலை இப்படி வச்சுக்குங்க. கண்ணை ஹர்ட் பண்ணாமல், இந்த ஏரியாலாம் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா, எதையுமே அழுத்தி பண்ணாதீங்க. கண்ணுக்கிட்ட பண்ணும்போது இதை வந்து கீழே வந்து இந்த புருவத்தை சப்போர்ட் பண்ண மாதிரி அப்படி கையை வச்சுக்குங்க. இந்த தோல் அசையாத மாதிரி அப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு விரலை வந்து அந்த புருவத்துக்கு மேலே சற்று மேலே வச்சு இதை வந்து நல்லா வந்து இந்த கீழே உள்ள விரலை எதுவும் பண்ண வேண்டாம், மேலே உள்ள விரலை இப்படி மேலே தூக்குன மாதிரி, இந்த இதை இப்படி பார்த்திங்களா, இந்த புருவம் இப்படி இருக்கு இல்லையா, இப்படி மேலே தூக்குன மாதிரி வச்சுட்டு, இது மேலே தூக்குன மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து இப்படி ரப் பண்ணுங்க. இதை நல்லா ரப் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் வரைக்கும் பண்ணுங்க. இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இது கொஞ்சம் நேரம் வரைக்கும் நீங்கள் பண்ணும்போது இது வந்து இந்த புருவம் அசையாமலோ மேலே போகாமலோ இருப்பதற்காக சப்போர்ட்டுக்கு தான் இந்த இதை வச்சுட்டு இதை கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி வச்சு நல்லா வந்து ரப் பண்ணுங்க. இப்படி வந்து நல்லா வந்து இதை ரப் பண்ண வேண்டும். ஸ்கின்னு வந்து ஹர்ட் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து இதை பண்ணணும். ரப் பண்ணணுன்னா தோலை வச்சு தேய்க்கக்கூடாது. தோலை அமுத்திட்டு நீங்கள் வந்து இதை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஹர்ட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த விரலை வந்து இப்படி சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த விரலால் இப்படி பண்ணலாம். இல்லைன்னா இந்த விரலால் சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த விரலால் பண்ணுங்கள். எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டோ அதில் வந்து நீங்கள் இது மாதிரி வந்து பண்ணலாம். இது மாதிரி வந்து பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிங்கனாலே முகத்தில் ரத்த ஓட்டம் பாயிருதும், அந்த புருவம் ஆட்டோமேட்டிக்காக அப்படி வில்லு மாதிரி வளையிறதும் இம்மீடியட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வருங்க. இப்போ நமக்கே பாருங்கள், இந்த இது வந்து கொஞ்சம் அப்படி ரைஸ் ஆன மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த கண்கள் வந்து நல்லா வெளியில் வந்து வெளிச்சமாக உள்ளே அடங்கியிருக்காமல், நம்ம சோகமாக இருக்கும்போதே பொதுவாக வந்து அந்த புருவம் டல் ஆகிடுங்க. சிரித்த மாதிரி ஆச்சரியமாக சந்தோஷமாக ஹாப்பியாக அப்படி இருந்தோம்னாலே புருவம் வந்து விரிஞ்சு கண்கள் வந்து தெளிவாக வந்து இருக்கும் இல்லையா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக சிரித்த முகமாகவே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரி, இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 விரல்கள் இருக்கு இல்லையா, இந்த 4 விரல்களில் 2 விரலை மட்டும் இந்த நெத்தியில் இந்த பகுதியில் வச்சு மேலே வச்சு இப்படி மேலே தூக்கிக்கிங்க. இது வந்து இப்படி மேலே தூக்கிட்டு இந்த விரல் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த கண்களுக்கு இடையில ஒரு கோடு போட்டிங்கன்னா அது மூக்கில் எந்த இடத்துல வந்து இது பண்ணுமோ அந்த இடத்துல வச்சு கீழே வந்து இழுத்த மாதிரி இதை வந்து ரப் பண்ணுங்க. இப்படி வச்சு கூட பண்ணலாம், இப்படி வச்சு கூட பண்ணலாம். இதை வந்து ரப் பண்ணுங்க. இதை நல்லா தூக்கிட்டு இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த சுருக்கங்கள் வருவதற்கான இது இல்லாமல் போகும். அதுக்கடுத்து ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸுகள் இங்கே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம புருவத்தில் ஏகப்பட்ட அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸுங்க இருக்குது. அப்போ நீங்கள் இந்த புருவத்தினோட இந்த இடத்துல ஆரம்பித்து இதை நல்லா மேலே கீழே இந்த பக்கவாட்டில் ஃபஸ்ட்டு மேலே கீழே பக்கவாட்டில் அப்புறம் சர்க்குலர், இது 3 விஷயம் பண்ணணும். இது 2ஐயும் அட் அ டைம்லேயும் பண்ணலாம், இல்லை ஒரு விரலாலையும் பண்ணலாம். உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். மேலே கீழே பக்கவாட்டில் அப்புறம் சர்க்குலர், அந்த மாதிரி பக்கத்தில் அதே மாதிரி பண்ணிக்கிட்டே வரணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 பாயிண்டில் வந்து இதை வந்து பண்ணணும். 5 பாயிண்டில் வந்து இதை வந்து பண்ணணும். இதை பூர்வத்தில் உள்ள அந்த
அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறனால முகத்தில் நிறைய ரத்த ஓட்டம் பாஞ்சு முகம் வந்து நிறைய புதிய அணுக்கள், புதிய செல், டெட் செல்ஸ்லாம் வந்துட்டு புதிய செல்கள் உருவாகிறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கணும். அதுக்கடுத்து மசாஜ். நம்ம 5 பாயிண்ட்டு பண்ணோம் இல்லையா, அந்த 5 பாயிண்ட்டு இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இதை இப்படி பிடிச்சி இதை வெளியே இழுக்கணும். அந்த தோலை இப்படி லைட்டாக ட்விஸ்ட்டு பண்ணும்போது அப்படி வெளியே வரும் இல்லையா, லைட்டாக பண்ணணும். லைட்டாக பண்ணும்போது வெளியே இழுத்த மாதிரி அப்படி ஸ்க்ரூ பண்ணி அப்படி லைட்டாக அப்படி திருவணும். இதுதான் மசாஜ். இதை போட்டு இப்படி இப்படி இப்படிலாம் அமுத்தக்கூடாது. இதை வந்து இப்படி பண்ணி இப்படி திருவணும். அதே மாதிரி இப்படி பண்ணி இப்படி திருவணும், ஸ்க்ரூ மாதிரி. அதே மாதிரி இப்படி பண்ணி இப்படி திருவணும். இது வந்து இந்த பக்கம் 10 முறை, இந்த பக்கம் 10 முறை, இந்த பக்கம் 10 முறை. கண்ணை ஹட் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து இந்த கை விரல் 2 இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, இதை மேலே நல்லா ரைஸ் பண்ணி திரும்ப வச்சுக்கிட்டு இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு திரும்ப இதை வந்து இப்படி 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 ரவுண்டு. அதே மாதிரி இந்த சைடு மொத்தம் ஒரு 5 பாயிண்ட்டு. இங்கே 2 பாயிண்ட்டு, இங்கே 2 பாயிண்ட்டு வந்துடுச்சு இல்லையா, அதை தூக்குன மாதிரி பண்ணுறோம். அப்புறம் இந்த தேர்ட் ஐ பாயிண்ட்டுன்னு நம்ம பொட்டு வைக்கிறோம் இல்லையா, 2 புருவ மத்தி, அதில் அதே மாதிரி இது வந்து ஒன்றும் 10 முறை 10 முறை பண்ணிட்டீங்களா? சிம்பிள். இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ கடைசியாக சொல்ல போகிறது ஏற்கனவே நம்ம இன்னொரு வீடியோவில் சொன்னது தான். இந்த ஸ்லிம் லைன், இந்த லைன் வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மூக்கினுடைய இந்த பகுதியை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி கீழ் பக்கமாக இப்படி இழுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த விரலை, இந்த 4 விரலை வந்து என்ன பண்ணோன்னா இந்த சின் பகுதியில் வச்சு இதை மேல் பக்கமாக இப்படி இழுக்கணும், மேல் பக்கமாக இப்படி இழுக்கணும். அதே மாதிரி இதை வந்து இப்படி மேல் பக்கமாக இழுக்கணும். இல்லை சிம்பிளாக நீங்கள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 2 விரலை இங்கே வச்சுட்டு அப்படி மேலே பண்ணுங்கள், அப்படி மேலே பண்ணுங்கள். இப்போது நமக்கு இந்த ஸ்லிம் லைன் உங்களுக்கு காமிச்சோம் இல்லையா, இப்போ நான் இதை பண்ணின உடனே இம்மீடியட் ரிசல்ட் என்னன்றதை பாருங்கள். இம்மீடியட் ரிசல்ட் பாருங்கள். அந்த கோடு போயிடுச்சு பாருங்கள், அந்த கோடு இல்லை பாருங்கள். இது கொஞ்ச நேரத்தில், சில மணி நேரங்களில் திரும்ப வந்து வரும். அது நீங்கள் தொடர்ந்து இந்த மசாஜை வந்து நீங்கள் பண்ணுவதன் மூலமாக இந்த கோடு விழாமல் இறுக்கமாக இருந்தாலே பாதி முகம் வந்து தெளிவாக இருக்குங்க. இந்த கோடு விழுவுறதும் இந்த சதை இந்த இடத்துல தொங்கி இது பண்ணுறதும் தான் உங்களுக்கு முகத்தோற்றத்தில் வயசான இதை பாதி கொடுக்குது. அதனால் இந்த விஷயத்தை வந்து சிம்பிளாக நம்ம செஞ்ச மாதிரி இப்படி செய்கிறதுக்கு தெரியலன்னா கூட இப்படி செய்யுங்க. இது வந்து சைனஸ் ப்ராப்ளத்துலேருந்து மற்ற விஷயங்களை கூட குணப்படுத்தும் இந்த நீர் கோர்த்துருக்கிறத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த ஒரு வீடியோவில் தைராய்டு கிளாண்ட்ஸ் 4 வழிமுறையில் தைராய்டு ப்ராப்ளத்தை சரி பண்ணுவது எப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஜ். நன்றி.